திமுகவுடன் இணைந்து கழகத்திற்கு எதிராக துரோக செயல்களில் ஈடுபட்டு வரும் பன்னீர்செல்வத்துடன் கைகோர்த்தவர்களின் கபட நாடகங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வருகின்றன. மருத்துவமனையில் அம்மா சிகிச்சை பெற்று வந்தபோது அவர் நலமுடன் இருப்பதாக நாள்தோறும் கூறி வந்த பொன்னையன் தான் தற்போது பித்தலாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அவரது துரோகத்தை அம்பலப்படுத்தும் பேட்டிகளை இப்போது காண்போம். மிக விரைவில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. மிக விரைவில், அதுக்கே மிகங்கிற வார்த்தையை சொன்னேன். அம்மா மிகவும் நல்ல முறையிலே நன்றாக இருக்கிற காரணத்தால் இதில் தொண்டர்கள் எல்லாம் இந்த செய்தியினை கேட்டு மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். அம்மா பூரண குணமாகிவிட்டார், மிகவும் நன்றாக இருக்கிறார், நலமாக இருக்கிறார், விரைவிலே வீடு திரும்புகிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல உடல்நலத்துடன் இருக்கிறார், நன்கு குணமடைந்து வருகிறார். விரைவிலே அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவார். வெளியிலே வதந்திகளை பரப்புகிறார்கள். திட்டமிட்டு அரசியல் எதிரிகள் பொய் வதந்திகளை பரப்பினார்கள். அவையெல்லாம் தற்போது தவிடுபொடி ஆகிவிட்டன. பூரண நலத்தோடு இருக்கிற அம்மா விரைவிலே அனைத்து அலுவல்களையும் நல்ல முறையில் செய்வதற்கு அவர் வெளியிலே டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அவருடைய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார், வீடு திரும்ப இருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல உடல்நலத்துடன் இருக்கிறார், நன்கு குணமடைந்து வருகிறார். விரைவிலே அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவார். வெளியிலே வதந்திகளை பரப்புகிறார்கள். திட்டமிட்டு அரசியல் எதிரிகள் பொய் வதந்திகளை பரப்பினார்கள். அவையெல்லாம் தற்போது தவிடுபொடி ஆகிவிட்டன. பூரண நலத்தோடு இருக்கிற அம்மா விரைவிலே அனைத்து அலுவல்களையும் நல்ல முறையில் செய்வதற்கு அவர் வெளியிலே டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அவருடைய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார், வீடு திரும்ப இருக்கிறார்.